முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் வைகாசி விசாகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராண கதையும் இருக்குது. மொத்தமாக பார்த்தோன்னா 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட கிருத்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் தான் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாளாகவே சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகாசி விசாகம் மே 22 புதன்கிழமை அன்னைக்கு வருது. அப்படி வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளதான் வைகாசி விசாகம் நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தோன்னா மே 22 புதன்கிழமை அன்னைக்கு வருது. மே 22 காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23 காலை 9:43 வரை இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது. இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை மறக்காமல் முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது 100% கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுக்கு ரொம்பவே முக்கியமான விரத நாட்களில் இந்த வைகாசி விசாகம் ஒன்றாவே பார்க்கப்படுது. அந்த அற்புதமான நாளில் சொந்த வீடு யோகம் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, சொந்த வீட்டில் குடி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாகியே போய்விடுமோ அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறவங்க இந்த ஒரு பொருளை எப்படியாவது எப்பாற்பட்டாவது முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொந்த வீட்டில் இருக்கும் யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு அற்புதமான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா செண்பகப்பூ. அந்த செண்பகப்பூவை எப்படியாவது எப்பேற்பட்டாவது வாங்கி நம் கைகளாலேயே தொடுத்து மாலையாக தொடுத்து அதை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வைகாசி விசாகத்தன்று எல்லா முருகன் கோவிலிலும் விசேஷ பூஜை, அபிஷேகங்கள், காவடி எடுப்பது, இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றுவது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி உத்தர விரதம் எப்படி இருப்போமோ அதே போல விரதம் இருக்கலாம். பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால், இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் பார்த்தோன்னா மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான இனிப்பு அப்பம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த கந்தரப்பம், அந்த ஒரு விஷயத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. இந்த மாதிரி வழிபட்டோன்னா சொந்த வீடு அப்படிங்கிற ஆசை நிறைவேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது 100% உண்மை. முற்பிறவியில் நம்ம செய்தங்க பாவங்கள் எல்லாமே நீங்க பெற்று புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ஐதீகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த அற்புதமான வைகாசி விசாகத்தன்று வழிபட்டு மனமுருகி வழிபட்டோனா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.